படையப்பா படத்தை வந்து பார்த்திங்கன்னா 70 நாள்லேயே வந்து படத்தை முழுசாக முடிச்சிருக்காரு கேஎஸ். இன்னும் சொல்ல போனால் இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரமாண்டமான கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிப்பாட்டி அந்த படத்தை கிளைமேக்ஸை முடிக்கணும். ஸோ அவ்வளோ பெரிய பிரமாண்டமான ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கானது. ஆனால் அவர் மொத்த கால்ஷீட்டே வந்து 70 நாளில் முடிச்சிருக்காரு. அது ஒரு பெரும் பேசும் பொருளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யகிருஷ்ணா வந்து நடிகராக மட்டும் ஜோக் நடிகராக மட்டும் நடிக்கலை, கேஎஸ் ரவிக்குமாருக்கு சப்போர்ட்டாக இணை இயக்குனராகவும் வேலை செஞ்சுருக்காரு. இன்னும் இந்த படத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டில் வந்து சட்டையை கழட்டிட்டு வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே வந்து அவர் உடம்புக்கு வந்து சட்டையை கழட்டிட்டு மாஸ்க் காட்டுறது அப்படிங்கிற ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். இதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது சண்டை காட்சியை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் வந்து நம்ம கனல் கண்ணகிட்ட அதை பற்றி பேசும்போது ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து ஒரு சீனை எடுத்து அதை ஓகே பண்ணியிருக்காரு. சார் இதை பாருங்க, இது நல்லா இருந்திருக்கு, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து அதை ஓகே பண்ண முன்னாடி தான் பார்த்திங்கன்னா அந்த சீன் வந்து எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதனாலே வந்து கனல் கண்ணனுக்கு வந்து அவர் ஒரு பரிசையாக கொடுத்துருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ருத்ராஜ மாலையை கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி வந்து படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் வந்து ரம்யா கிருஷ்ணனுக்கு பதிலாக அந்த கேரக்டரை வந்து நம்ம ஐஸ்வர்யா ராய் தான் நடிக்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. பட் ஆனால் கால் ஷீட் பிரச்சனைனால அவங்க நடிக்க முடியல. அதனால் வந்து ரம்யா கிருஷ்ணனே ஓகே பண்ணிட்டாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து படையப்பாவில் வந்து 70 நாளில் பண்ணி கொடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் மைசூரில் தான் ஃபுல்லாக படம் முழுசும் எடுத்திருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.